வியூவர்ஸ் ரீசெண்டா என்கிட்ட வந்து ப்ரோ இது மாதிரி இந்த ரெட்ரோ கேம்ஸ்ல PS5 கேம்ஸ் வருமா, PS2 கேம்ஸ் வருமான்னு கேக்குறீங்க. ஸோ இந்த ரெட்ரோலே இது ஹை அண்ட் எடிஷன் மாதிரி M22 வரும், 52 எமுலேட்டர் வரும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ரெட்ரோ கேம்ஸ் தான். நம்ம கான்ட்ரா மேரியோ இதெல்லாம் விளையாடி இருப்போம் பாத்தீங்களா, அது மட்டும் தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா PS5 கேம்ஸ் வரவே வராது. MS மட்டுமே இல்லாம என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த M33லயும் இந்த 2.4G ஒயிட் கலர் பாக்ஸ்லயும் வருது என்னன்னா, உள்ள வர கண்ட்ரோலர் PS5 கண்ட்ரோலர் மாதிரி ரெப்ளிகாவா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா PS5 கண்ட்ரோலரே கிடையாது. இந்த கிளாரிபிகேஷன் நிறைய பேர் கேக்குறீங்க. அது மட்டுமே இல்லாம PS2ல வரக்கூடிய WWE பெயின்லாம் வருமா அப்படின்லாம் கேக்குறீங்க. வரவே வராது. இதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். PS5 கண்ட்ரோலர் டைப் தான். PS4 எடிஷன் டைப்ல இருக்க கண்ட்ரோலர் PS4 கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே எமுலேட்டர்ஸ். ஆர்கேட் கிளாசிக், கேப்காம், இது எல்லாமே ஒரு எமுலேட்டர். இதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் 1 அண்ட் PSP எமுலேட்டர் இருக்கும். நிறைய பேருக்கு PSP இருக்கிற கன்சோலே தெரியல. அது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னன்னா, காட் ஆஃப் வார் கேம் இருக்கா, அதுக்கப்புறம் GTA இருக்கா, டெக்கன் இருக்கா, இப்படிதான் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே புரிகிற மாதிரி தான் PS2ல வரக்கூடிய கேம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இது தெரியுதே தவிர, மற்றபடி PS2ல வரக்கூடிய WWE பெயினோ GTA வைஸ் சிட்டியோ அதெல்லாம் வராது. PSP எமுலேட்டர்ல என்னென்ன இருக்கோ, GTA வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ், காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டா, எல்லா PSP கேம்ஸும் பிளே ஸ்டேஷன் 1 கேம்ஸும் இருக்கும். அது இல்லாம எல்லா ரெட்ரோ கேம்ஸும் இருக்கும். இதை பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ வந்து நான் தனியா கொடுத்துருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்ல வரும்.